ஹே காய்ஸ், நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் வந்து டீசர் பார்த்துருப்பீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெனு தான் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இது பண்ண உங்களுக்கும் இது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு நார்மல் பூட் ஸ்டாப்போட டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் உள்ளே ஒன்றுமே மாற்றலை, டைட்டில் கூட இன்னும் மாற்றலை. அப்படி இருக்கிற ஒரு நார்மல் பூட் ஸ்டாப் டெம்ப்ளேட்டு 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே வந்து CSS அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், style.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து ஒன்றுமே பண்ணல, ஓகேவா? இப்போ தான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் நான் டக்குன்னு பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ் உள்ள ஒரு 5 இமேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைஸில், அதாவது என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1200 x 400, ஓகேவா? ஸோ 1200 x 400 இங்கே சைஸோட இமேஜோட சைஸ் இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் நான் இமேஜ் வச்சுருக்கேன். நீங்கள் கூகுள் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இமேஜஸ் சைஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நான் எத்தனை இமேஜஸ் இருக்கேன்னா 2, 3 இமேஜஸ் இந்த மாதிரி சைஸில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் 4th இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் சைஸில் ஒன்று, ஸ்கொயர் சைஸில் ஒன்று வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து என்ன சைஸ்னு எடுத்துக்கலாம், பட் ஓரளவுக்கு ஸ்கொயர் சைஸில் இருக்கணும். அதே மாதிரி இப்படி ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இமேஜஸ் இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 2, அப்புறம் நான் சொன்னேன் 1200 x 400 சைஸில் நீங்கள் வந்து ஒரு 3 இமேஜ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஆன்லைனில் இல்லை பிக்சல் பேயில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, அது ரெடி. இப்போது இதை வந்து நீங்கள் வந்து லைவ் பண்ணிடுங்க. ஸோ பேசிக்காக நம்ம இதை லைவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெனு இருக்குது இல்லையா? ஸோ இந்த மெனுவை நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உள்ளே நம்ம வந்து எப்போவும் என்ன பண்ணுவோம், ஒரு div கண்டெய்னர் வச்சுப்போம். ஸோ இந்த கண்டெய்னர் உள்ளே நான் இந்த மெனுவை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்படி இருக்குது. இப்போ நான் இதை நம்ம ட்ரிக் பண்ணலாம் கரெக்டாக. இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் போய் மேலே பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஜி வந்து லைட்டாக இருக்குது கரெக்டாக. ஸோ இதை நான் வந்து டார்க் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துருக்கோம். லைட்டாக டார்க்குன்னு போட்டால் போதும். லைட்டுக்கு பதிலாக டார்க்கு, பிஜி டார்க்கு. ஸோ டார்க்காக இருக்குது, ஓகேவா? ஸோ இதிலே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக கூட ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸட் டாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபிக்ஸட் டாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம போட்டால் போதும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. பட் இப்போதைக்கு நான் வந்து ஃபிக்ஸட் டாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த ஃபிக்ஸட் டாப் அப்படின்னு நான் ஏன் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் இந்த மெனு வந்து இது டாப்லேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நான் என்ன தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் பார்க்கல, என்னோடய மெனு வந்து டாப்லேயே இருக்குது. அது வந்து நகரவே மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஃபிக்ஸட் டாப் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம மெனு வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ மெனுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹோம் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து லிங்க் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்டாக்ட் அஸ் அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன போடலாம், அந்த nav bar இருக்கிறதுல ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராப் டவுனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டிசபிள் நான் எடுத்துகிட்டு, இந்த டிசபிள் நமக்கு தேவைப்படாது, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ராப் டவுனில் நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் டவுனுன்னு இருக்குல்ல, அதோட டெக்ஸ்ட்டை முதல்ல மாற்றிட்டு என்ன மாற்றுறேன் அப்படின்னா கோர்சஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இங்கே வந்து நம்ம வித்தியாசமாக போடலாம். ஹேக்கிங், அப்புறம் வந்து HTML, CSS அண்ட் JS. ஸோ இப்போ ட்ராப் போகிறேன்னா HTML, CSS அப்படின்னு இருக்கா. ஸோ சம்திங் ஹியரில் வந்து இங்கே நம்ம எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ வீடியோ எடிட்டிங், ஸோ ஒரு வெப்சைட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் லிங்க் கூட பண்ணலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான் கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சர்ச் இன்ஜின் இருக்குது. ஸோ சர்ச் இன்ஜின் இருக்குது. நான் சர்ச் இன்ஜின் வந்து இப்போ சைடில் இருக்குது, ஓகேவா? நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் வந்து சர்ச் இன்ஜின் பண்ணுறதுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லாகின் அண்ட் சைன் அப் இதில் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இந்த nav bar ரைட் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ அதே விஷயத்த நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு அதை ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறேன். ஃபாண்ட் ஆப்ஷன் போயிட்டு நான் வந்து சில ஃபாண்ட்டை வந்து இன்டிகிரேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் யூஸிங் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது.
இதில் வந்து இந்த சிடிஎனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஐகான்ஸுக்கு போயிட்டு நான் வந்து லாகின் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ இப்போ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஐகான் இருக்குமான்னு தெரியல. ஓகே, சைன்இன்னு சொல்லிட்டு ஐகான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன்ஸ், ஃப்ரீயாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன ஐகான்ஸ் இருக்குது, யூசர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான லாகின் இருக்கான்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லாகினுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் திஸ் ஐகான். இந்த ஐக்கானை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போ கீழே வந்து நம்ம லாகின் இருக்குல்ல, ஸோ இந்த லாகினுக்கு பக்கத்தில் இதை வந்து போடுறேன். ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லாகின் ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் வந்து சைனப்புக்கு பண்ணுறேன். சைனப்புக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஐகான் பண்ணிக்கலாம். ஸோ வித்தியாசமாக வந்து நமக்கு இந்த ப்ளஸ் ஐகான் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டான ஐகான்ஸ் கிடைக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஸோ பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு வெப்சைட்டுக்கு லுக்குக்கான ஒரு மெனு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஃபிக்ஸடான மெனுவாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபாண்ட் டேப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஒரு ஃபாண்ட் வந்து செட் ஆகாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதில் போய் போடணும் கரெக்டாக. ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வந்து nav பாருக்கு நம்ம இந்த டிவுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லைனா இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக பாடி அப்படின்னு கொடுத்து அது உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து இந்த ஃபாண்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாண்ட் மாறிடும். கீழே வர எல்லாமே இதே டெக்ஸ்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது. ஓகேவா. ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுவே இருக்குது. ஸோ லாகின் சைன் அப் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம். இப்போ இது கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜஸை யூஸ் பண்ணி ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லைட்ஸ் மாதிரி விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.